ஹாய்! இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு 5:30க்கு எடுத்த வீடியோ. 5:00 வரை நான் பார்க்ல தான் இருந்தேன். நல்லா கிளியர் ஸ்கையா தான் இருந்துச்சு. எல்லாமே விசிபிளா தான் இருந்துச்சு. சரி பால் வாங்கலாமான்னு வீட்டுக்குள்ள போயிட்டு, பால் தூக்கம் எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்குறேன். சரஸ்வதி சபதம் படத்தில வர்ற மாரி ஒரே புகை மண்டலமா ஆகிட்டு. என்னடா இது! நம்ம பால் வாங்கிட்டு வரதுக்குள்ள நமக்கு பால் ஊத்திருவாங்களோ! அப்படிங்கிற கதையில பயங்கர குளிர் இருக்கு. இந்த பஞ்சாப்ல இருக்கவங்கலாம் எப்படி தான் இந்த வெதர ஓவர் கம் பண்ணி வராங்கன்னு தெரில. ஏன்னா வின்டர் இருந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு. சம்மர் இருந்தாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். சுத்தமா வெளியவே போக முடியாது. இருட்டுறதெல்லாம் 8 மணி ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப குயிக்கா இருட்டிருது. சீரியஸ்லி நம்ம ஊர்லாம் சொர்க்கங்க. ஏன் சொல்றேன்னா, இங்க வந்து 6 மந்த் ஒன்ஸுக்கு வந்து லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகுது. சம்மருக்கு ஒரு ட்ரெஸ் கோட் பண்றாங்க. வின்டருக்கு ஒரு ட்ரெஸ் கோட் பண்றாங்க. இந்த கிளைமேட்லலாம் ஒரு பொருள ரொம்ப ஸ்ட்ராங்கா புடிச்சா நம்ம கை அப்படி வலிக்குது. பட் இப்ப இவ்ளோ ஃபாகியா இருக்க இந்த கிளைமேட்டு சம்மர் வந்துட்டுனா, தரையில கால் வைக்க முடியாது. அந்த அளவுக்கு சூடு இருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகிரும். அண்ட் இங்க ஸ்கூல் லைஃப் சொல்லணும்னா, வின்டருக்கு வந்து ஒரு டைமிங் இருக்கும். சம்மருக்கு ஒரு டைமிங் இருக்கும். வின்டருக்கு ஸ்கூல் டைமிங் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 9:30 டூ ஆஃப்டர்நூன் 2:30 வரை இருக்கும். அண்ட் சம்மருக்கு வந்து 7:45 டூ 12:30 ஆர் 1:00 ஹாஃப் டே தான் இருக்கும் சம்மருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கிங் தான். மெயின்லி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர். இந்த 2 டைம்லேயும் ஓவர் கூலிங்காக இருக்கும். பட் இந்த 2 டைமும் குக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மதியம் பண்ண அந்த ரைஸ் எல்லாம் கொஞ்ச நேரத்துலேயே விரைச்சி போக ஆரம்பிச்சிருது. ஒரு 1 ஹவர் கழிச்சு கூட அதை சாப்பிட முடியல. ஸோ நைட்டில் சுத்தமாக எடுத்துக்கவே முடியாது. இட்லி தோசைன்னு சிம்பிளாக பண்ணனாலும் இந்த பனிக்கு வந்து மாவு பொங்கியே வரமாட்டுக்கு. என்னதான் ஹீட்டர் முன்னாடி வச்சாலும் எனக்கு என்னமோ டேஸ்ட் அந்தளவுக்கு நேச்சுரலாக வர மாதிரி இல்லை. அதனால மேக்ஸிமம் இப்போ சப்பாத்தி அந்த மாதிரியே போய்க்கிட்டு இருக்குது. ஸோ அன்னைக்கு நைட் வந்து நான் சப்பாத்தியும் முட்டைக்கறியும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.